ஆர்ட் டைரக்டர் இல்லையா இருக்கார் மிஸ்டர் ரவீந்திரன். ஒரு நிமிஷம், அந்த கேமரா கொஞ்சம் வழிவிடும்பா. கேப்டன் டிவி. இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் மாதிரி நீங்க வேற எந்த படத்துலையுமே பார்த்துருக்க முடியாது. மிக சிறப்பான ஒரு ஆர்ட் டைரக்டர். அவரை பத்தி நான் நிறைய விஷயங்கள் சொல்றோம். Okay. Visuals okay, ma? Okay. நண்பர்கள், குவைத் வாழ் தமிழர்கள், இது எங்களோட முதல் முயற்சி. நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். சரி, எந்த பிஸ்னஸ்லேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது, ஸோ ஒரு க்ரியேட்டிவான பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே இதுதான் எங்களுடைய முதல் படம், இருக்குது ஆனால் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய இளைஞர்கள் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அந்த வகையில் எங்களுடைய படத்தில் வந்து நிறைய புதியவர்கள் இருக்காங்க. டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோ, அப்புறம் ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸ் நிறைய பேர், அப்புறம் நவீன் கண்ணன் லிரிசிஸ்ட் அண்ட் பாடகி அனன்யா அப்படின்றவங்களும் புதியவர்கள். படம் வந்து ஒரு காமெடி த்ரில்லர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஸோ பார்க்குறவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. சகோதர சகோதரர்களுக்கு அனைவருக்கும் எனது வணக்கம். நாங்கள் 4 பேர் சேர்ந்து, எல்லாம் ஏற்கனவே டிவியில் சொன்ன மாதிரி, நாங்கள் 4 பேர் சேர்ந்து கோயத்துலேருந்து வந்து இந்த படம் பண்ணலான்னு பிளான் பண்ணி பண்ணோம். எனக்கு முதல்ல இந்த படம், என் படம் நிறையா, எனக்கு சினிமா மேலே லவ். படம் நிறையா பார்ப்பேன். ஈவினிங்கில் யூடியூப்பில் எல்லா படமும் எல்லாம் பார்ப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் டிசம்பர் 2012 டிசம்பரில் எனக்கு மனசில் தோன்றுச்சு. உடனே அவங்க என்னுடைய குடும்ப நண்பர், 20 வருஷமாக 25 வருஷம் பழக்கம் நாங்கள் கோவிட்டில், அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க ரொம்ப வெரி ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட் லேடி. அவங்கள்ட்ட சொன்னோன்னா உடனே அவங்க உறவினர் தான் திரு கலைஞானி, திரு ஏகே வேலன் அவர்களுடைய பையன் கலைஞானி. அவங்கள உடனே அன்னைக்கே, நான் சொன்ன அன்னைக்கு காலையில் சொன்னேன், ஈவினிங்குள்ளே கொஞ்சம் ஒரு 10% சர்வே பண்ணி கூப்பிட்டு எல்லாம் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். படம் முடிச்சாச்சு. ஒரு 85-90% போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 10% பாக்கி. வெயிட் பண்ணுறோம், சீக்கிரம் வந்துடும் படத்துக்கு. இதில் நாங்கள் ஆடியோ ரிலீஸ் கோயிட்டில் வச்சோம். இந்த படத்தில் 6 பாட்டு. ஒரு பாட்டு வந்து கோயிட்டில் உள்ள கவிஞர்கள், இங்கேருந்து வேலைக்கு வந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க கவிஞர் மாதிரி எழுதுவாங்க, அப்பப்போ எழுதுவாங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி 15 பேரை கூப்பிட்டு, சுச்சுவேஷனை சொல்லி 15 பேரை கூப்பிட்டு பாட்டு எழுத சொன்னோம். அவங்க எழுதின பாட்டை அப்படியே ஸ்கேன் பண்ணி நம்ம டீமுக்கு அனுப்பிச்சோம். நான் அங்கே தான் இருந்தேன், டீமுக்கு அனுப்பிச்சோம். அதில் அவங்க நம்ம சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி பிரமாதமாக வந்திருக்கு. ஆந்திராவில் ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. டூயட் பாட்டு, கார்கால மேகம் அப்படிங்கிற பாட்டு. அந்த 15 பேரில் வின் பண்ணவர் செங்கை நிலவன்ட்டு பேராவூர் பக்கத்தில் உள்ளவர், அவர் வின் பண்ணியிருக்காரு. இன்னொன்று, அவர் 10 வருஷமாக கோவிட்டில் சினிமா இண்டஸ்ட்ரியில் சான்ஸ் கேட்டு அலைஞ்சிருக்காரு. அது எங்களுக்கு தெரியாது. அவர் வின் பண்ணதுக்கப்புறம் தான் அன்றைக்கி ஸ்டேஜில் சொன்னார். அதுக்கு தான் திரு ஆதவன் அவர் சொன்னாங்க, நீங்கள் சினிமா விட்டாலும் உங்களை சினிமா விடலை அப்படின்னு அன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் சொன்னாங்க. அது மாதிரி ரொம்ப பிரமாதமாக புதுதில் வந்திருக்கு. இதில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து எங்களுடைய எல்லா டீமுக்கும். ஓஜி சார் அவங்க சொன்னோன்னு எதுவுமே சொல்லலை, எதுவும் பண்ணல. படத்தில் நடித்து கொடுத்துட்டு இன்னைக்கு இதெல்லாம் நடக்க காரணம், முக்கிய காரணம் ஓஜி சாரை வச்சு தான் எங்களுக்கு நிகில் சார் எங்களுக்கு தெரியும், இல்லை எங்களுக்கு தெரியாது. நிகில் சார் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலம். அது இல்லைன்னா ஒன்றும் முடியாது எங்களுக்கு. உண்மையை சொல்கிறேன். நானும் அடிக்கடி சத்தியம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு ஓஜி சாருக்கு நன்றி, நிகில் சாருக்கு நன்றி. படம் பாருங்கள், நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு. நன்றி.
நான் பேசிக்காக வந்து திரைப்படக் கல்லூரி மாணவன். இந்த படத்தை வந்து 4 குவைத்வாழ் தமிழர்கள் பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ப்ரொடியூசர்ஸ் இங்கே வந்து படம் எடுக்க ஆரம்பித்தோடனே அவங்கள அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிறது தான் நம்மளுடைய பழக்கம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து படங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் குறிக்கோள். அதற்கான வழிமுறையை தான் நான் முதல்ல பிளான் பண்ணோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னோடனே, சரி முற்றிலும் புதிய இயக்குனர்கள் வச்சு முதல்ல படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலும் புதிய இயக்குனர்கள் புதியவர்கள்கிட்டேருந்து கதை கேட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வந்து கதை சொன்னாங்க. 60 பேர்களுடைய கதைகளை வந்து 12 பேர்கள் வந்து அனலைஸ் பண்ணாங்க, எவாலுவேட் பண்ணி எடுத்தோம் அந்த கதைகளை. அந்த 12 பேர் கொண்ட குழுவில் பார்த்தீங்கன்னா திரைப்படக் கல்லூரி ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்க, பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க, இன்றைக்கு படம் பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இருந்தாங்க. இவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதை தான் இது. 60 பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எங்களுடைய சரவணன். அதே மாதிரி இசையை பொறுத்தவரை என்ன பண்ணோம், முற்றிலும் புதியவர்கள் தான், யாருமே வந்து பழைய ஆளுகளையே டச் பண்ணுறது இல்லைங்கிறதுல ரொம்ப பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ முற்றிலும் புதிய இசையமைப்பாளர் அப்படின்னும் போது ஒரு 10 பேர் வந்தாங்க. இவங்கள பாதி பேர் வந்து ஐடி ஃபீல்டில் இருந்தவங்க தான், சினிமாவை சார்ந்தவர்களே இல்லை. அதுதான் ஆச்சரியமான விஷயம். ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க. இப்போ இந்த படத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஷமீர் அவரும் ஐடி ஃபீல்டை சேர்ந்தவர் தான், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அவரால் இன்னைக்கு வர முடியல. காரணம் என்ன, அவருக்கு வந்து இன்னைக்கு ஐடி ஃபீல்டில் வந்து ஒரு மீட்டிங், அதுலேருந்து அவரால் கிளம்பி வர முடியல. அதான் சூழ்நிலை. ஸோ இந்த இசையமைப்பாளர்கள் வந்து கொடுத்த மியூசிக்கல் ஸ்க்ராச்சஸை வந்து வேர்ல்டு வைட் இமெயில் பண்ணி அதில் வந்து பெஸ்ட் ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்ணி செலக்ட் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் தான் எங்களுடைய ஷமீர். 3வது என்னுடைய ஒளிப்பதிவாளர், அவர் என் கூட திரைப்படக் கல்லூரியில் படித்த நண்பர் கிரிஷ் ஏ சந்தர். அவர் வந்து கனடா நாட்டில் செட்டில் ஆனவர். அவர் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்ய சொல்லி கேட்டபோது வந்து பண்ணார். அவர் கனடா நாட்டில் ஒளிப்பதிவாளராக இருக்கிறார். இந்த படத்தோடைய ஒரு ஃபிலிம் கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இங்கிலீஷ் அவுட்லுக் டோட்டலாகவே. ஸோ முற்றிலும் புதியவர்களை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு முயற்சி. புதிய ஹீரோ, முற்றிலும் புதிய ஹீரோயின், முற்றிலும் வந்து ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஃபுல் டைம் என்டர்டெய்னர். படத்துடைய பெயர் இருக்கு ஆனால் இல்லை. இந்த படத்தில் வந்து பேய் இருக்கு ஆனால் பயம் இல்லை. வணக்கம். ரொம்ப நன்றி. இருக்கிறத இளைஞன் நான் தான் இங்கே. இது குவைத் ப்ரொடியூசர்ஸ் வந்து எனக்கு பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் பல முறை அங்கே போய் நாடகம் போட்டிருக்கேன். அப்போ மீட் பண்ணவங்க தான் திரு செல்லதுரை, சத்யா எல்லாம். அவங்க வந்து தமிழ் மேலே ரொம்ப பற்று உள்ளவங்க. நிஜமாகவே நம்ம இங்கெல்லாம் இருக்கிறத விட தமிழ் மேலே ரொம்ப பற்று உள்ளவங்க. தமிழ் சினிமாவை நேசிக்கிறவங்க. அவங்க ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ அதனால தான் அவங்க இந்த படம் எடுக்க வந்திருக்காங்க. அண்ட் சொன்ன மாதிரி இங்கே வந்த உடனே எல்லாரும் நீங்கள் 2 பேர் கை தட்டாங்க. வந்த உடனே அட்ரஸ் தெரியாமல் போயிடுவாங்கன்னு. ஆனால் நீங்கள் செல்லதுரையை பாருங்கள், இதுக்கு மேலே அவரை மொட்டை அடிக்க முடியாது. சேஃபாக அவர் அப்படி வந்துட்டார் அது மாதிரி. பட் அவர் இங்கே வந்து சூஸ் பண்ணது பர்ஃபெக்ட் பர்சனை. பாரம்பரியமிக்க ஏகே வேலன் சாரோட பையனை சூஸ் பண்ணி, நான் வந்து ஏகே வேலன் சார் டைரக்ஷன்லேயே நடிச்சிருக்கேன். அப்போது அவர் புள்ளதான் அதை பார்த்துக்க போகிறானே, அது கொஞ்சம் ஒல்லியாக ட்ரௌசர் போட்டு அலைவானே அந்த பையன் நான் பார்க்கும்போது ஃபுல் பேண்ட்டோட தாடியோடு வந்தார் அவர். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கிறது என்னன்னா, இந்த டைட்டில் இருக்கு ஆனால் இல்லைன்னா அவங்க கதைக்கு சொல்லுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் இதில் என்ன இருக்குன்னா, சரக்கு இருக்கு ஆனால் எடுக்கும் விதத்தில் படோடாபம் இல்லை. நல்ல கதையை எவ்வளவு செலவழிக்கணுமோ அவ்வளவு செலவழிச்சு எடுத்திருக்காங்க. ஒரு படம் எடுக்கணும்னா இப்போ வந்து ஒரு சின்ன தாட் வந்திருக்கு. ஒரு சாங் எடுக்கணும்னா அது கிட்டத்தட்ட 10 நாள் எடுத்தால் தான் அது சாங் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அந்த காலத்தில் இளமை இது ஏதோ பாட்டெல்லாம் நான் வந்து 4 டேஸில் எடுத்த ஞாபகம் இருக்குது, அவ்வளோ பெரிய சாங் எல்லாம் கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிட்டாக நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். எதுக்கு செலவழிக்கணுமோ அதுக்கு பணம் இருக்கு, அனாவசியமான வேஸ்ட்டுக்கு பணம் இல்லை அப்படின்ட்டு. அதான் இருக்கு ஆனால் இல்லை அவங்க. ஸோ ரொம்ப கரெக்டாக கேஜ் பண்ணி அண்ட் கதையை பொறுத்த வரைக்கும் அனதர் குட் திங் இஸ், அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை பேர் சல்லடை போட்டு தேடி கதை எடுத்துருக்கிறதுனால இதில் இன்வால்வ் ஆன இன்ஃபேக்ட் லைட் பாய்ஸு, ப்ரொடக்ஷன் பாய்ஸ் வரைக்கும் ஃபுல் கதை அவங்களுக்கு தெரியும் while they were working in the movie. That was a very rare thing. இதெல்லாம் அந்த காலத்து எங்கள் யூனிட்டில் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவோம். அதை நான் இந்த படத்தில் பார்த்தேன். அண்ட் ஒரு ஹீரோன்னா அவர் பெரிய ஹீரோன்ற மாதிரியோ ஹீரோயின்ற மாதிரி அந்த மாதிரி போய் தனித்தனியாக அவங்க கேரவான்லாம் போய் உட்காரல. கேமராமேனுக்கு அவரு அட்ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார், ஹீரோயினும் டைலாக் அசிஸ்டண்டாக இருந்தாங்க, நானே கூட ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணாங்க. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தான், இந்த மாதிரி யூனிட்ஸ் தான் நிறைய இப்போ தமிழ் சினிமாவுக்கு தேவை. ஸோ உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இதுக்கு தேவைங்கிறத நான் உங்கள் பலத்தை கைத்தட்டலோடு நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம், தப்பு இல்லை. ஏன்னா இல்லாட்டா பயந்து ஓடிடுவாங்க.
சினிமா எடுக்கணும்னு வெளிநாட்டிலேருந்து அந்த மோகத்தில் வரவங்க அது ஒரு வேற செட்டு. வந்தோமா ஒரு 3 மாதம் ஜாலியாக இருந்தோமா, 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டோமா, அப்புறம் போயிட்டோமான்றது இல்லாமல் இவங்க அப்படிலாம் பண்ணவே இல்லை. சாதாரண வீட்டில் தான் இருந்தாங்க, சாதாரண ஆஃபீஸ் தான் போட்டாங்க. எல்லாருக்கும் இவ்வளோதான் சார், இதுதான் சார் எங்களால் முடியும், இதுதான் எங்கள் பட்ஜெட், இதுக்குள்ளே நாங்கள் எடுக்கணும்னு பிளான் பண்ணி அதுக்குள்ளே எடுத்து முடிச்சது தான் திறமை. அண்ட் ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ் டு த டைரக்டர் சரவணன், பிகாஸ் ஹி வாஸ் வெரி கிளியர். படம் எடுக்கும்போது டைரக்டர் தான் இப்போல்லாம் பார்த்தா நிறைய கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, பட் ஹி வாஸ் வெரி கிளியர். ஏன்னா ஏன்னா அவங்க அவ்வளோ ட்ரில் பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட, கதையை திருப்பி திருப்பி கேட்க சொல்லி உலகம் முழுக்க அதை அனுப்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ இந்த ஜாயிண்ட் குரூப் டிஸ்கஷன் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் கதையை மறந்தாலும் சமயத்தில் பக்கத்தில் ஒரு செல்லத்தில் இன்னும் இந்த இடத்துல அப்படி சொன்னீங்களே கதைன்றாரு. சத்யா மேடம் அவங்க சொல்கிறாங்க அன்னைக்கு சீன் இப்படில சொன்னீங்க மாத்துறீங்களேன்ற மாதிரி. ஸோ தேவர் ஆல் ஸோ அலர்ட். ஸோ அலர்ட்டாக எடுக்கப்பட்ட படம். இது எக்ஸ்ட்ராடினரி பிக்சரா அப்படிலாம் கேட்டால் நான் ஐம் நாட் ப்ரிப்பேர்ட். எனக்கு விச் இஸ் எக்ஸ்ட்ராடினரி, ஹூ நோஸ், காட் ஒன்லி நோஸ், தி ஆடியன்ஸ் நோஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த முயற்சி இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி முயற்சி. அந்த எக்ஸ்ட்ராடினரி முயற்சிக்கு ஒரு நல்ல படம் வெளியே வந்திருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐ ஆம் பர்டிகுலர்லி ஹாப்பி பிகாஸ் இப்போ எனக்கு ஆஃப்டர் யுத்தம் நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நான் காமெடி பண்ணுறதில்ல, இப்போ இருக்கிற காமெடி எனக்கு பண்ண தெரியாது, அதனால் நான் அதை பண்ணுறதில்ல. ஸோ கேரக்டர் ரோல்ஸாக நான் பண்ணும்போது இது எனக்கு கிடைச்ச ஒரு பெக்யூலர் கேரக்டர். அவர் டைரக்டர் வந்து என்கிட்ட கெட்டப் சொல்லும்போது நீங்கள் பேக் டு த ஃபியூச்சரில் வருவார் ஒரு சயின்டிஸ்ட், அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வரணும் அப்படின்னாரு. அப்போ நான் வருத்தப்பட்டேன், இந்த மாதிரி ஒரு இளைஞன வயசானவனா காட்டணுன்றீங்களே, என்ன பரவாயில்லன்ட்டு விக்கெல்லாம் வச்சு, இன்ஃபேக்ட் விக்கு வச்சு ஃபோட்டோ எடுத்து மேக்கப் டெஸ்ட்லாம் பண்ணி தான் ஓகே பண்ணாங்க அவர். ஈவன் ஃபார் மீ இட் வாஸ் தட் கேஸ். ஸோ ஒரு சின்சியர் குரூப். ஐ ரியலி விஷ் திஸ் பிக்சர் சக்சீட்ஸ். இட் நீட் நாட் பி அ பம்பர் சக்ஸஸ் எல்லாம், இட் ஷுட் பி அ சக்ஸஸ். எதுக்குன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தொடர்ந்து நிற்கணும் இந்த ஃபீல்டில். இந்த மாதிரி தொடர்ந்து இருந்தால் தான் நிறைய படங்கள் உள்ள எடுப்பாங்க, இல்லாட்டா ஜஸ்ட் ஒன் ஷாட் போயிடும். ஸோ அதுக்கு ஆஸ் அன் ஆக்டர் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ்ல ஐ வுட் லைக் ப்ரொடியூசர்ஸ் லைக் திஸ் டு சஸ்டெயின் இன் த இண்டஸ்ட்ரி. அண்ட் இன் ஆன் அ பர்சனல் நோட், எனக்கு செல்லதுரை அவங்க சத்யாலாம் சச் குட் ஃப்ரெண்ட்ஸ், சச் லவ்லி பீப்புள். குவைட்லேயே நீங்கள் வந்து படம் எடுத்து தே ஷுட் நாட் பி டிசப்பாயிண்டட். தமிழ்நாடு எங்களை கைவிட்டதுன்னு இல்லாமல் தமிழ்நாடு எங்களுக்கு கை கொடுத்ததுன்னு அவங்க தைரியமாக சொல்லணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.